கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமேன். இந்த வசனத்தின் தொடர்ச்சியாக அடுத்த வசனங்களில் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்றும் உள்ளது. அது எப்படி ஒரு மனிதன் சுத்தமாய் அதுவும் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது குறித்து, சுத்தமாக கெட்ட நண்பர்களிடம் பேசாமல் பழகாமல் தனிமையாய் வாழ்வது என்பது பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா? நாம் தானியேலை குறித்து பார்க்கும்போது, இந்த தானியேல் முதலாவதாக ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடம், அதன் பின்பு ராஜாவாகிய பெல்சாத்சாரிடம், பின்பு ராஜாத்தி மற்றும் தரியு ராஜா, இப்படி இவர்கள் தரும் தானியேலின் சாட்சி என்ன தெரியுமா? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி தானியேல் என்பவன் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று அநேகரால் நற்சாட்சி பெற்றவன். அதுவும் பாபிலோனை ஆண்ட ராஜாக்களால் நற்சாட்சி பெறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையில் பரிசுத்தம் வேண்டும், நம்முடைய கிரியைகளில் பரிசுத்தம் வேண்டும். நம் படுத்தல், எழுந்திருத்தல், நடத்தல், உட்காருதல், சாப்பிடுதல், இது போன்ற ஒவ்வொரு அவயவங்களிலும் அதன் மூலமாக மற்றவர்கள் நம்முடைய பரிசுத்தத்தை காண வேண்டுமாம். எலிசா தீர்க்கதரிசி ஒரு பரிசுத்தவான், நற்சாட்சி பெற்ற தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் இருந்தான். எலிசா தீர்க்கதரிசி. எலிசா சூனேமுக்கு போய் ஒரு கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீயின் வீட்டில் சற்று இளைப்பாரி போஜனம் அருந்தி செல்வது வழக்கம். ஒரு நாள் இந்த ஸ்திரீ தன் கணவனிடம், நம்மிடம் அடிக்கடி வந்து தங்கி செல்லும் இந்த எலிசா தீர்க்கதரிசி தேவனுடைய மனுஷன் என்றும் இவர் ஒரு பரிசுத்தவான் என்றும் காண்கிறேன் என்கிறார் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த சூனேமியால் சொன்னதான சாட்சியை நன்கு கவனியுங்கள். இங்கு எலிசா தீர்க்கதரிசி இவள் வீட்டில் வந்து ஜெபம் செய்ததையோ பிரசங்கம் செய்தார் என்று குறிப்பிடாமல், எலிசா இவன் வீட்டிற்கு வந்து சென்ற விதம், உணவருந்திய விதம், உட்கார்ந்த விதம், எலிசா இளைப்பார சென்றதான விதம், இப்படி எலிசாவின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தத்தை இவள் கண்டாள். எனவே தான் பரிசுத்த வேத வசனம் நமக்கு உணர்த்துவது என்ன? உங்கள் நடவடிக்கைகளில் பரிசுத்தராய் இருங்கள் என்று. ஆமேன். காட் பிளஸ் யூ.